அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே நித்தம் நித்தம் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் துக்கப்படலாம், துயரப்படலாம், வேதனைப்படலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல? சஞ்சலத்தாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் அடிவாகி விடுகிறேன், துக்கப்பட்டு விடுகிறேன், வேதனைப்பட்டு விடுகிறேன். என்றைக்கு நான் சந்தோஷத்தை காண்பேன்? என்றைக்கு என் வாழ்க்கையிலே தேவன் எனக்கு உதவி செய்வார்? என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து நான் துவண்டு போய் விடுகிறேன், மனம் உடைந்து போய் விடுகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்க துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களை சஞ்சலப்படுத்துகிற, தவிக்க வைக்கிற கிரியைகளை உங்களை விட்டு அகற்ற போகிறார். நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு பாரப்பட்டு உடைந்து போய் இருக்கிறீங்களோ அதிலே ஒரு சந்தோஷம் வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள். உங்க காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க காரியம் மறுபடியும் துளிர்க்கும்படி தேவன் வழிகளை திறப்பார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே தவிப்புகளை அத்தனையும் அகற்றி நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடையும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தவிக்க பண்ணுகிற, துக்கப்படுத்துகிற கிரியைகள் அகண்டு போகட்டும். அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.